பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்குச் சங்கத்தமிழ் மூன்றும் தா. முதல் கடவுள் விநாயக பெருமானையும் குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி அம்மனையும் வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் எல்லா விதமான நலமும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய பதிவிற்குள் செல்லலாம். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான பதிவை பார்க்க போகிறோம். அதாவது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி ஆகிய 2 தினங்கள் மகர ராசியில் ஒரு 6 கிரகங்கள் சஞ்சாரம் செய்ய போகுது. எந்தெந்த கிரகம்னு பார்த்தோன்னா சூரியன், சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், சனி. இந்த 6 கிரகங்களும் அந்த மகர ராசியில் இருக்கிறதுனால 12 ராசிக்கும் சங்கடமாக சந்தோஷமாக அப்படிங்கிற பதிவு தான் இது. இதில் ஒரு விசேஷமான விஷயம் என்னென்னா, மகர ராசி தான் நம்ம இந்தியாவோட ராசியும். அதனால் இந்த 12 ராசிக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கான பாதிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மெதுவாக பார்த்துக்கலாம். பொதுவாக மகர ராசிக்கு இந்த மாதிரி 6 கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ஓரளவுக்கு முன்னேற்றத்திற்கு தடையை தருகின்ற அமைப்பு தான். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவங்களோட ஜாதகத்தை பார்த்திங்கன்னா பிறக்கும்போதே ஒரு கிரகத்தில் 3 கிரகமோ 4 கிரகமோ இருக்கக்கூடிய, அல்ல ஒரு ராசியில் 3 கிரகமோ 4 கிரகமோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பார்த்துருக்கலாம். அது எத்தனாவது பாவமோ அந்த பாவத்திற்குரிய பலன்கள் சற்று மாறுபட்டதாக, ஏற்ற இறக்கமாக, கலப்படமாக இருப்பதை நம்ம பார்த்துருக்கலாம். குறிப்பாக வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ஒரு 4 கிரகம் இருக்குது, யாருக்கோ வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய பண வருமானம் என்பது மாறுபட்டதாக, வேறுபட்டதாக இருக்கும். அடிக்கடி மாறுதற்குரியதாக இருக்கும். வேலையில் அடிக்கடி சிரமங்கள் இருக்கிறதா இருக்கும், அல்லது வேலை செய்கின்ற இடத்தில் அவங்களுக்கு சிரமங்கள் அதிகமாக இருக்கும். இந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி தான் குடும்பத்திலும் சந்தோஷமும் அதே நேரத்தில் கஷ்டங்களும் மாறி மாறி வருகின்ற ஒரு தன்மை இருக்கும். அதே மாதிரி ஒரு நாள் ஒரு மாதிரி பேச மாதிரியும், இன்னொரு நாள் கோபமாக பேசுகின்ற மாதிரி மாறி மாறி பேசுகின்ற, அல்லது இந்த மனிதன் இப்படித்தான் அப்படின்னு யாருமே ஒரு வரையறை செய்து கொள்ள முடியாத ஒரு சிரமத்திற்குள்ளாகின்ற தன்மை இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இந்த மகர ராசியில் 10ஆம் தேதி பிப்ரவரி மற்றும் 11ஆம் தேதி பிப்ரவரி 2 தினங்களும் 6 கிரகங்கள் சஞ்சாரம் செய்ய போகின்றது. இது 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரும், சங்கடமாக சந்தோஷமாக அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக 2-3 கிரகங்கள் இருந்தாலே பிரச்சனை தான். இதில் 6 கிரகம் என்பது கொஞ்சம் எல்லோரையும் குழப்பத்தில் ஆழ்த்துகின்ற ஒரு விஷயந்தான். ஆனால் ஒரு விஷயம், நம்ம ஒரு 5-6 பேர் ஒரு வீட்டில் ஒரு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார்கள், அல்லது ஒரே ஒரு விஷயத்திற்காக 5-6 பேர் மோதிக்கொள்கிறார்கள் என்றால் அது யார் ஜெயிப்பான்னு எல்லாருக்குமே தெரியும். வலிமையானவர்கள் ஜெயிப்பார்கள். இந்த கிரக சஞ்சாரமும் அப்படித்தான். 6 கிரகங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது கிரக யுத்தம் நிச்சயமாக இருக்கும். அதில் வலிமையுற்றவர்கள் வெற்றி பெறுவார்கள், அது நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதே நேரத்தில் 12 ராசிக்கும் இந்த மகர ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற 6 கிரகங்கள் எந்த பாவத்திற்குரியது என்பதை பார்க்கணும். அந்த பாவத்திற்குரிய பலன்கள் தான் மாறுபாடாகவும் வேறுபாடாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த நேரத்தில் உதாரணமாக சொல்லணுன்னா, எந்த மாதிரியான சூழ்நிலைகளை நாம் சந்திக்கப் போகிறோம், அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்.
இந்த 6 கிரக சேர்க்கை என்பது ஒரு காட்டாற்று வெள்ளம் போல். நம்ம ஒரு ஆத்தங்கரையிலையோ அல்லது கடற்கரையிலையோ நீச்சல் தெரிஞ்சவங்க நீச்சல் பண்ணிடலாம். ஏன்னா அந்த தண்ணியோட போக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கடற்கரையாக இருந்தால் அது கரையை நோக்கியும் சிறிது நேரத்திற்கு பிறகு உள்வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ஆனால் அதே ஆறாக இருந்தால் ஒரு திசையை நோக்கி பயணம் செய்கின்ற வகையில் இருக்கும். ஆனால் காட்டாற்று வெள்ளம் என்பது கட்டுப்பாடற்ற ஒரு தன்மையைத்தான் காட்டும். அந்த காட்டாற்று வெள்ளத்தில் நம்ம மாட்டின்ட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எந்த விதமான முயற்சியும் செய்யக்கூடாது. எனக்கு தான் நீச்சல் தெரியுமே என்று எதிர்நீச்சல் போடுவதும் தவறு, அதாவது தண்ணியோட போக்கில் நீச்சல் அடிப்பதும் தவறு. அந்த நேரத்தில் நாம் எந்தவித முயற்சியும் செய்யாமல் காட்டாற்று வெள்ளத்தின் போக்கிலேயே நாம் தத்தளித்தாலும் பரவாயில்லை என்று சென்று கொண்டிருந்தால் நிச்சயமாக வெகு விரைவில் ஏதாவது ஒரு கல்லோ அல்லது மரமோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் நம்மை தடுத்து நிறுத்துகின்ற தன்மை ஏற்படும். ஆனால் அதுக்கு எதிராக நீச்சல் செய்தால் நிச்சயமாக நம்முடைய சேதாரம் என்பது அதிகமாகும். அதை போலத்தான் இந்த 6 கிரகங்கள். இந்த 6 கிரகங்களோட பலன் இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய முயற்சிகளை குறைத்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமல் இருக்க வேண்டும். அன்றைய தினம் கவனமாக, குறிப்பாக நம்முடைய பேச்சு மற்றும் நம்மளுடைய செயல்பாடுகளை எச்சரிக்கையுடன் ஒவ்வொரு அடியையும் அளந்து வைத்து விட்டோம் என்றால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. சங்கடமாக இருந்தாலும் குறைந்துவிடும், சந்தோஷமாக இருந்தாலும் அதிகரித்துவிடும். இதுதான் இந்த 6 கிரக சேர்க்கை தரப்போகின்ற பலன்கள். அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். நம்ம இந்த 6 கிரக சேர்க்கை எப்படிப்பட்ட பலன்களை நமக்கு தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும். அந்த நேரத்தில் குடும்ப தலைவர்கள் அல்லது தலைவியோ தலைவரோ கலந்து ஆலோசித்து அந்த முக்கியமான முடிவை எடுத்துவிட்டால் பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, சொந்தக்காரங்க உறவினர்கள் என்று 10 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு முடிவு எடுக்க ஆரம்பித்தோன்னா அந்த நேரத்தில் 10 வகையான வழிமுறைகள் தான் நமக்கு கிடைக்குமே தவிர ஒரு நிச்சயமான முடிவை எட்டுவது என்பது வெகு சிரமமாக இருக்கும். என்ன ஆகிடும்னா, முடிவு எடுக்கிறோமோ இல்லையோ அந்த முடிவுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகள் உருவாவதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம். உதாரணமாக, குடும்பத்தில் ஒரு 5-6 பேர் இருந்து ஒரு முடிவை எடுக்கிறோம் என்றால் 5-6 அபிப்பிராயங்கள் அங்கே உருவாகக்கூடும். அந்த அபிப்பிராயத்தை நாம் ஒருவர் சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவருடைய மனம் வருந்துகின்ற ஒரு தேவையில்லாத பிரச்சனை, புதிய பிரச்சனை முளைக்கக்கூடும். அது மாதிரி தான் இந்த 6 கிரகங்கள் மகர ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது வெற்றி பெற்ற கிரகம், வலிமையான கிரகம் வெற்றி பெறும்னு சொல்லியாச்சு. உதாரணமாக, சூரியனுடன் நெருக்கத்தில் இருக்கின்ற அனைத்து கிரகங்களுமே தங்களுடைய வலிமையை இழந்துவிடும். ஆனால் அதே நேரத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்தால் சுக்கிரன் சூரியனின் பலத்தை குறைத்துவிடும். மகர ராசியில் குரு நீச்சமாக இருந்தாலும் அவர் சனியுடன் இணைந்த காரணத்தினால் நீச்சபங்க ராஜயோகம் அடைந்திருக்கின்றார். ஆகவே குரு தான் மிக வலிமையாக அந்த மகர ராசியில் இருக்கிற கிரகங்கள் ஒன்று. ஏனென்றால் சூரியன் பகை வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் வலிமையற்று அல்லது தேவையில்லாமல் தன்னுடைய முடிவுகளை சொல்லாமல் இருந்திருப்பார். சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் ஆட்சியாக அந்த இடத்தில் இருப்பார். ஆகவே குருவும் சனியும் தான் அந்த மகர ராசியில் ஆதிக்கம் செலுத்துகின்ற கிரகங்களாக அமைந்துவிடும். ஆனாலும் இந்த மாதிரி குரு சனி 2 கிரகங்களும் ஆதிக்கம் செலுத்துவதை சூரியன் வேடிக்கை பார்ப்பாரா என்று யோசித்தால் அதுவும் இல்லை. ஆகவே சூரியன் தன்னுடைய பங்கிற்கு சில முடிவுகளை அல்லது செயல்பாடுகளை செய்வார். அந்த செயல்பாடுகள் சங்கடமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த சங்கடங்களும்
சந்தோஷங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் 12 ராசிக்கும் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த 10, 11 6 கிரகங்கள் இருந்தாலும் பொதுவாக இந்த பொங்கல் ஆரம்பித்ததுலேருந்தே 4 கிரகங்கள் மகர ராசியில் சஞ்சாரம் செஞ்சுட்டுருக்கு. இது ஒன்றும் நமக்கு 2 நாள் பிரச்சனை அல்ல. ஜனவரி, பிப்ரவரி ஆகிய 2 மாதங்களும் மகர ராசியில் 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்கின்றது. 10, 11 6 கிரகங்கள். அதே நேரத்தில் 30ஆம் தேதியிலேருந்து ஜனவரி மாதம் 30லேருந்து பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் 5 கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறது. சந்திரனை தவிர மற்ற 5 கிரகங்கள். 10, 11 சந்திரனும் அந்த கூட்டத்தோடு சேர்ந்துக்கிறது. ஆகவே இந்த அமைப்புகள் எப்படிப்பட்ட பலாபலன்களை 12 ராசிக்கும் தரப்போகிறது அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். அன்பிற்கினிய ரிஷப ராசி அன்பர்களே, நாம் இப்போது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி மகர ராசியில் சஞ்சாரம் செய்யப்போகும் 6 கிரக சேர்க்கை என்பது ரிஷப ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும், பலமா பலவீனமா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பொதுவாக ரிஷப ராசிக்கு 9வது இடத்துல இந்த 6 கிரக சேர்க்கை நடக்கிறது. பாக்யஸ்தானம் 9வது இடம்ங்கிறது பாக்யஸ்தானம். இன்னும் சொல்லப்போனால் உயர் கல்வி பற்றி சொல்லக்கூடிய இடம். புத்திர பாக்கிய பெண்களாக இருக்கும் பட்சத்தில் புத்திர பாக்கியத்தை தரும் இடம் என்றும் சொல்லலாம். தந்தைக்கு பிதுர்காரகன் ஆகின்ற இடமாகவும் இந்த 9வது இடமாகும். ஆகவே இந்த 9வது இடத்துல இந்த 6 கிரக சேர்க்கை என்னெல்லாம் பண்ணும், எப்படிப்பட்ட பலன்களை ரிஷபராசி அன்பர்களுக்கு தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 9ல் 6 கிரக சேர்க்கை மட்டுமல்லாமல் அந்த 9வது இடத்தில் 4 மற்றும் 5 கிரக சேர்க்கைகள் இந்த ஜனவரி, பிப்ரவரி மாதத்தில் இருக்கப் போகின்றது. அதையும் சேர்த்து பார்த்துடலாம். ரிஷபராசியிலே ராகு பகவான் இருக்கிறதுனால ஏற்கனவே ரிஷபராசி என்பர்களுக்கு சற்று உடல் நலம் அசௌகரியங்கள் அடிக்கடி ஏற்படும்னு பார்த்தோம். இப்போ இந்த 6 கிரக சேர்க்கையும் அந்த உடல் ஆரோக்கியத்திற்கு அசௌகரியத்துக்கு வலிமை சேர்ப்பது போல சில சங்கடங்களை வேலை செய்வதற்கு சற்று தடுமாறுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். கொஞ்சம் நம்ம ஓய்வு எடுத்துட்டா நிம்மதியாக இருக்கும், அல்லது தூங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் அப்பப்போ வந்துட்டுருக்கும். நம்ம உடம்பை விட மனசு ரொம்ப டயர்டாயிடும். அது மாத்திரம் இல்லாமல் 9வது இடத்தில் இந்த 6 கிரக சேர்க்கை என்பது நீண்ட காலமாக, அதாவது 2, 3 வருடமோ 4 வருடமோ திருமணமாகி இன்னும் குழந்தையே பிறக்கலையே அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஜனவரி, பிப்ரவரி மாதம் என்பது அதற்கான சந்தோஷ செய்தியை கொண்டு சேர்க்கும். இன்னும் சொல்லப்போனால் 9வது வீட்டில் 11வது வீட்டுக்குரிய அதிபதியான குரு பகவான் இருக்கிறது சகல சௌக்கியங்களையும் ஏற்படுத்தும். அதுவும் குரு பகவான் அங்கே நீச்சபங்க ராஜயோகம் பெற்று ரொம்ப அற்புதமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அல்லது தந்தையாரின் சொத்து, தாத்தாவின் சொத்து போன்றவைகள் தானாகவே வருகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கும். 9வது வீட்டு அதிபதியான சனி பகவான் 9வது வீட்டிலே ஆட்சியாக இருக்கார். சூரியன் வேறு இருக்கார். 9வது வீடும் 6 கிரகங்களின் மூலமாக பலம் பொருந்தியதாக இருக்குது. இந்த மாதிரி 3மே இருக்குமே ஆனால் தந்தையாரிடமிருந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை, அல்லது தந்தையாருக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக சந்தோஷத்தை தருகின்ற ஒரு அமைப்பாகும். நீங்கள் மாணவர்களாக இருந்தால் உங்களுடைய படிப்பை பற்றி சந்தோஷப்படுகின்ற தந்தையாக இருப்பார். நீங்கள் குழந்தையாக இருந்தால் உங்களுடைய செயல்பாடுகள் தந்தைக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரும். நீங்கள் திருமணமான வாலிபராக இருப்பீர்களானால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் தந்தைக்கு சந்தோஷத்தை தரும். இன்னும் சொல்லப்போனால் சிலருக்கு தந்தை தொழில் செய்து கொண்டிருப்பாரேயானால்
அந்த தொழிலுக்கு தந்தைக்கு உதவியாக செல்லுகின்ற தமையனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த ஜனவரி பிப்ரவரி தானேன்னு பார்க்காதீங்க. ஜனவரி பிப்ரவரியில் இந்த 6 கிரக சேர்க்கை என்பது புதிய புதிய முயற்சிகளை ஆரம்பித்து வைக்கின்ற புள்ளியாக இருக்கும். ஆகவே சில எதிர்பாராத திருப்பங்களை கொண்டதாகத்தான் இந்த 6 கிரக சேர்க்கை என்பது அமையும். நம்ம இது வரைக்கும் ஆஃபீஸு வேலை போய் எங்கேயாவது வெளியில் வேலை தேடலாம், அல்லது நம்ம வெளிநாடு சென்று மேல் படிப்பு படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் நம்ம மனசில் ஓடின்னு இருக்கும். ஆனால் எதிர்பாராமல் இந்த ஜனவரி பிப்ரவரியில் சில திருப்பங்கள் மூலமாக தந்தையாருடைய தொழிலை கவனித்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம். ஆகவே திருப்பு முனைகள் அதிகமாக இருக்கின்ற காலகட்டமாகத்தான் இந்த ஜனவரி பிப்ரவரி போன்ற மாதங்கள் 2 மாதங்களும் ரிஷப ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதுவும் குறிப்பாக பிப்ரவரி மாதம் 10, 11 ஆகிய 2 நாட்களும் 6 கிரகங்கள் அந்த மகர ராசியில், அதாவது ரிஷப ராசிக்கு 9வது இடத்துல சஞ்சாரம் செய்கின்ற போது நிறைய விஷயங்களை மாறுபட்ட அல்லது மாறிக்கொண்டே இருக்கின்ற பலன்களை பெறுவார்கள். சந்திரன் இருக்கிறதுனால கல்வி படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு மிகச்சிறந்த கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டுமல்லாமல் படிப்பில் மிகுந்த ஆர்வத்துடன் படிக்கின்ற மாணவனாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செல்வம், செல்வாக்கு, அதிர்ஷ்டம் போன்ற பல விஷயங்களை இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி என்பர்கள் பெறப்போகின்றார்கள். குறிப்பாக சொல்லணும்னா ரிஷபராசி என்பர்களுக்கு சாதாரணமான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்றாலும் கடந்த 3-4 வருடங்களாக ரிஷபராசி என்பர்கள் படாத பாடுபட்டு கொண்டே இருக்கின்றார்கள். இதே 6 கிரக சேர்க்கை என்பது ரிஷபராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற தனுசு ராசியில் கடந்த வருடம் ஏற்பட்டது. அதை போன்ற ஒரு சூழ்நிலை இப்போது அவர்களுக்கு 9வது இடத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த பலன் ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தரும், இரட்டிப்பு சந்தோஷம். அது மட்டுமல்லாமல் குரு பகவான் நீச்சபங்க ராஜயோகம் பெற்று 9வது இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால சகல சந்தோஷமும் எல்லா விதத்திலும், குடும்பத்தில் ஆகட்டும், வேலை பார்க்குற இடத்துல ஆகட்டும், நம்மளுடைய நண்பர்களிடம் இருந்தாகட்டும், எல்லா இடத்துலையுமே சகல விதமான சந்தோஷத்தையும் பெறக்கூடியவர்களாக ரிஷபராசி என்பர்கள் இருப்பார்கள். இந்த 2 மாதம் என்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். அவர்களுடைய முயற்சிகளுக்கு இந்த 2 மாதமும் ஆரம்பகட்ட புள்ளியாக இருந்து அவர்கள் செல்ல வேண்டிய திசையை வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற ஒரு தன்மையுடன் பயணிக்கும். வெற்றி உடனே கிடைச்சிடும் சொல்ல முடியாது. வெற்றிக்கான ஆரம்பமாக இந்த 2 மாதங்கள் அவங்க வேற ஏதோ ஒரு திசையில் போயிட்டு இருப்பாங்க, அவங்கள திருப்பி இந்த திசையில் போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை ஏற்படும். சிலருக்கு வேலையில் மாற்றம் ஏற்படலாம். இப்போ இருக்கிற வேலையை விட சிறப்பான வேலையாக இருக்கலாம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக புத்திர பாக்கியமும் மேல் கல்வி ஏற்படுகின்ற, உயர்கல்வி படிக்கின்ற ஆசை இருக்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வெளிச்சம் தெரியும், அல்லது அதற்கான சந்தோஷமான செய்தி கிடைக்கும். சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து பல்கலைக்கழகத்தில் அவர்களுக்கு சேர்த்து கொண்டிருக்கின்ற அல்லது அவர்களை சேர்த்து கொள்கின்ற அனுமதி சீட்டு கிடைக்கும். அல்லது வெளிநாடு செல்வதற்கான விசா சிலருக்கு கிடைக்கும். சிலருக்கு வேலை சம்பந்தமாக வெளிநாடு செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும். ராகுவும் சந்திரனும் பலம் பொருந்தியவராக இருக்கின்ற காரணத்தினால், அதாவது ரிஷபராசியில் ராகு இருக்கின்றார், அதிலிருந்து 9வது இடத்தில் சந்திரன் உட்கார்ந்திருக்கார். சந்திரன் மகர ராசியிலேருந்து கடகராசி தன்னுடைய ராசியை பார்க்கிறார். ஆகவே வெளிநாடு சம்பந்தமான செய்திகள் எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை தருகின்ற வகையில் அமையும். வெளிநாடு போகணுன்னு ரொம்ப நாளாக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா அது இப்போ உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
அல்லது அதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் இந்த ஜனவரி பிப்ரவரியில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றுத்தரும். ஆகவே இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி என்பர்கள் அற்புதமான பலன்களை பெறப்போகின்றார்கள். குறிப்பாக சுக்கிரன் 9வது வீட்டில் இருக்கிறதுனால தம்பதிகளுக்குள் தாம்பத்திய சுகம் என்பது அற்புதமாக செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் சகல விதத்திலும் சுபிட்சமும் அதே நேரத்தில் மகிழ்ச்சியும் பொங்குகின்ற குடும்ப வாழ்க்கை அமையும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தமான நல்ல செய்தி கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த சனி பகவான் 9வது வீட்டில் இருக்கிறதுனால நிறைய ஆதாயங்கள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சில எதிர்ப்புகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக 9வது வீடாக இருந்தாலும் கொஞ்சம் கலப்படமான பலனை தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் பெறப்போகிறார்கள். குறிப்பாக தந்தைக்கு சந்தோஷத்தை தரப்போகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தந்தையாகி சிலர் சந்தோஷப்படுகின்ற சூழ்நிலையும் ஏற்படும். ஆகவே இந்த சுக்கிரன் 9வது இடத்துல இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை மட்டுமல்லாமல் பொதுவாக பெண்களுக்கு மிகவும் அற்புதமான மாதமாக இந்த 2 மாதங்களும் இருக்கும். மற்றபடி சிறப்பான மாதமாக இருக்கின்ற காரணத்தினால் ரிஷப ராசி அன்பர்கள் இந்த 2 மாதம் 6 கிரக சேர்க்கையாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை நிறைய பெறப்போகிறார்கள். ஆகவே அவர்கள் சந்தோஷமாக இந்த ஜனவரி பிப்ரவரி மற்றும் 6 கிரக சேர்க்கை நடைபெறுகின்ற 10ஆம் தேதி 11ஆம் தேதி நல்ல புதிய முயற்சிகளை ஆரம்பித்து அதில் அவர்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.